ஸ்டார்ட். இப்படி கட்டையை எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்லேயே போடு. அப்படியா? ஆ, அப்படி இந்த அறையில் ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். சரி பாருங்க, அருமையாக ஊறிட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. எப்படி ஓடுது பார்த்தீங்களா? அதுதான் ஓடும். கோதுமை புரோட்டாவுக்கு ரொம்ப ஆயில் ஊற்றக்கூடாது. மைதா மாவுக்கு ஊற்றுற மாதிரி கம்மியாக தான் ஊற்றணும். பட்டும் படாமல் இருக்கணும். அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம். நம்ம கோதுமை புரோட்டாக்கு நம்ம பண்ண போகிறோம். நல்லா 1 கிலோ மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஊற வச்சு அமௌண்ட் அப்படியே மாலிஷ் பண்ணி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படியே ஊறட்டும். ரெடி. ரோல் கேமரா ஆக்ஷன் இருந்தானா? ஆக்ஷன். ஐயோ ஸ்லிப்பாகுது. என்னடா ஸ்லிப்பாகுது? பாரு எவ்வளோ வேர் வந்துருக்கு. காரணம் வந்து மைதா தான். இதை அப்படியே எடுத்து நம்ம சூடு இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். சூடு இல்லை, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? 2 நிமிஷம் ஊறிட்டு நம்ம அழகாக கத்தியை வச்சு ஸ்டீல் நைட் தான் யூஸ் பண்ணோம். இரும்பு நைட் யூஸ் பண்ணாதீங்க. அது துரு இருக்கும், அது வந்து எல்லாத்துலேயும் ஒட்டும். நாங்களாம் இரும்பு நைப்பு பார்த்ததே கிடையாது, ஸ்டீல் தான். சின்ன சின்னதாக அப்படியே அழகாக கட் பண்ணி மாலிஷ் போட்டோம்ல, கட் பண்ணதுக்கும் இந்த கரெக்டாக இந்த பொசிஷன் இருக்கணும். ஒரு புரோட்டாவுக்கு கையளவு கரெக்டாக இருக்கும். 1 கிராம் 120 கிராம் 150 கிராம் பிடிக்கும். கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஆயில் போட்டு ஊற வச்சு பண்ணணும். லைட்டாக எப்படி மைதா மாவு போட்டுக்கணும். அப்புறம் ஆயிலுக்கு சலசலமாக ஊற்றி முன்னுக்கும் பின்னுக்குமா மடித்து அழகாக எடுத்து இப்படி ரோல் பண்ணணும். அப்போ தான் அது அப்படியே அழகாக உதிரியாக வரும். இப்படி மடித்து இப்படி வைக்கணும். இப்படி கட்டை எடுத்துக்கங்க. கோதுமை புரோட்டாலாம் வீச முடியாது. ஆயில் எங்க வச்சாங்க? கட் பண்ணலாம். ரெடியா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்கே பாருங்கள், வீச்சு புரோட்டா மாதிரி இப்படி எடுத்து இப்படி வீசணும். கொஞ்ச நேரம் ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி ஆனால் கிளியும் ரெடி. அழகாக இருந்துச்சா? இதில் வந்து எதுக்கு நம்ம மைதா மாவு போடுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் எங்கேயுமே இருக்காது. நீங்கள் வேணால் ஒரு சில இடங்களில் கேட்டு பாருங்க. தந்தூரி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது பேர் தந்தூரி ரொட்டி. எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கேயாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா தந்தூரி புரோட்டா கேட்டு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். தந்தூரி புரோட்டாவுக்கு காம்பினேஷன் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, தால் ஃப்ரை, ஆலு ஜீரா மசாலா, கோபி மசாலா, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான். எப்படிலாம் மடிக்கலாம்னா இப்படியும் மடிக்கலாம். முன்னுக்கு பின்னுக்கு, ஒரு கால் முன்னாடி வை, ஒரு கால் பின்னாடி வைங்கிற மாதிரி தான். அழகாக மடித்து அப்படி போட்டு அப்படி ஒரு அமுக்கம்னா லேயர் பண்ணணும். எப்படி நார்மல் புரோட்டா கூட இப்படி லேயர் வராது. இதை அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே போடலாம்.
பாரு அடிச்சு வேணா காட்டுறேன் பாரு. Get low when the whistle go.